Hello friends, இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா find second largest number in a given array. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு array of numbers கொடுத்துட்டு அந்த நம்பர்ல வந்துட்டு எது largest ன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் வேரியபிள் வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் இப்போ எக்ஸ்ட்ராவா வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர், ஸோ லார்ஜஸ்ட் நம்பருக்கு அடுத்ததா இருக்கிற அந்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி எழுதலாம், என்ன மாதிரி லாஜிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். செகண்ட் லார்ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் இதுக்கு ரிலேட்டடாகவே பேர் வச்சுக்கலாம். ஓகேங்களா, செகண்ட் லார்ஜஸ்ட். இப்போ வந்து நம்ம ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், அதனால நம்ம வந்து அரே சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ அந்த அரேல வந்துட்டு எந்தெந்த நம்பர் இருக்கோ நமக்கு தெரியாது. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 அரே கன்சிடர் பண்ணிக்கலாமே. அரே வேல்யூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரே 20, 30, 10, 50, 70. ஓகேவா, இப்போது இதே வேல்யூவே நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். ரைட்டா, 70 வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து 70ன்றது இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ வந்து நான் லார்ஜஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டராக வர ஒரு வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 10 தான் வந்து லீஸ்ட்டு, அப்புறம் வந்து வர 20. ஓகேங்களா, ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு தெரியாது எந்த பொசிஷனில் வந்து லார்ஜஸ்ட் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நம்மளாவே ஒரு அசம்ஷன் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைக் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லார்ஜஸ்ட்னு சொல்லி ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். லார்ஜஸ்ட்டாக நான் யாரை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேலை ஃபஸ்ட் வேல்யூவே வந்து நம்ம லார்ஜஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இப்போ அந்த அரே ஆஃப் 0வை நம்ம லார்ஜஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபுல் அரே கிடைக்குது. அரே ஆஃப் லார்ஜஸ்ட் நமக்கு இப்போ வந்து நமக்கு லார்ஜஸ்ட் தான் வேணும் அப்படின்னா இந்த மட்டும் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஃபர் லூப் போட்டுட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று தேவைப்படுது, செகண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட்னு வேல்யூ வச்சாலும் சரி, இல்லை செகண்டுன்னு சொல்லி வேரியபிள் நேம் கொடுத்தாலும் சரி. இப்போ இதையும் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரியாது இந்த அரேக்குள்ள மொத்த லென்த் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணல நான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதையே நான் செகண்ட் லார்ஜஸ்ட்டுமே வந்துட்டு இதுவாகவே கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வேல்யூவை வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஃபரீச் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். இது நிஜத்துலேயே வந்து அரே ஆஃப் 0 தான் நமக்கு லார்ஜஸ்ட்டா, இல்லை இதுக்குள்ளே வேறு எங்கேயாச்சும் வந்து லார்ஜஸ்ட் இருக்காங்களா நமக்கு தெரியாது. லூப் போகும்போது தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ லூப் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபரீச் பண்ணுறேன். ஃபரீச் பண்ணும்போது ஃபரீச் ஆஃப் அரே ஆஸ் இது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு நம்பராக நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து அரேவாக வருது, வர அரேவை வந்து நம்ம நம்பராக வந்து பிரிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் டைம் உள்ளே என்டர் ஆகும்போது எனக்கு வந்து இந்த அரே நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 20 இருக்கும், செகண்ட் நம்பர் 30, தென் 10, 50, 70. சிமிலராக இதை பாஸ் பண்ணோம் அப்படின்னா 70, 20, 30 இந்த மாதிரி நமக்கு லூப் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம லூப் கிடைக்கும் போது இந்த இடத்துல நம்ம செக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன செக் பண்ணி வச்சுருக்கோம், லார்ஜஸ்ட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு வேளை நம்பர் இருக்காங்க, ரைட்டா, நம்பர் வந்து லார்ஜஸ்ட்டை விட கிரேட்டராக இருக்கான்னு நம்ம வந்து சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்படி லார்ஜராக இருந்தாங்கன்னா ஸ்வாப் பண்ணி அந்த வேல்யூ நம்ம லார்ஜஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த நம்பர் நம்ம அசைன் பண்ணிடுவோம். லார்ஜஸ்ட்டுக்கு நம்ம சம்மை வந்து அசைன் பண்ணிடுவோம். ஓகேவா, சரி, நம்பரை அசைன் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பருக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இந்த லார்ஜஸ்ட் நம்ம ரிட்டர்ன் அனுப்பணும்னா நம்மளோடது வந்து ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் கிடைச்சிடும். ஆனால் நமக்கு என்ன தேவை, ஃபைண்ட் த செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து லார்ஜஸ்ட் நம்பர் வந்துட்டு நம்பர்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த நம்பரை லார்ஜஸ்ட்டை விட நம்பருன்றவங்க பெரியவங்க, அதனால நம்ம வந்து அதை தூக்கி லார்ஜஸ்ட்டை கொடுத்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு லார்ஜஸ்ட்டை விட ஒரு படி சின்னவங்களா இருக்கவங்க தான் நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட்னு வச்சுருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், லார்ஜஸ்ட் இப்போ கரண்ட்டாக லார்ஜஸ்ட்டாக இருக்கிறாங்களே அவங்கள வந்து நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்கு கொடுக்கணும். அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் லார்ஜஸ்ட்டுக்கு நம்ம நம்பரை வந்து செட் பண்ணணும். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம், கரண்ட்டாக லார்ஜஸ்ட்டாக இருக்காங்கல்ல அவங்கள செட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது ஒருவேளை இந்த லைன் நான் ஃபஸ்ட்டு போடன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பர் வந்து லார்ஜஸ்ட்டுக்கு செட் ஆகும், அந்த லார்ஜஸ்ட் வந்து செகண்டுக்கு செட் ஆகும். அப்போ வந்து கான்செப்ட் வந்து மாறிடும். நமக்கு தேவை வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் தானே தேவை. ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் கிட்ட இருக்கிற வேல்யூவை
செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ கரண்ட்டாக வந்திருக்க அந்த நம்பர் எடுத்து லார்ஜஸ்ட்டை கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நம்பர் கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை நம்பர் வந்துட்டு கிரேட்டர் தென் செகண்டு ஆனால் லார்ஜஸ்ட்டை விட சின்னது, லார்ஜஸ்ட்டுக்கும் அதுக்கும் வந்து மேட்சபிளாக இல்லை அப்படின்னா அப்போ அதை வந்து நம்ம செகண்டுக்கு அசைன் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அதனால எல்சிஎஃப் இன்னொரு கேஸ் எழுத போகிறோம். எல்சிஎஃப் இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்பர் வந்து இருக்க போது தட் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட், ஆனால் நம்பர் வந்துட்டு லெஸ் தென் லார்ஜஸ்ட்னு சொல்லலாம், அப்படி இல்லையா நாட் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம லார்ஜஸ்ட் எதுவும் நம்ம செட் பண்ண போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் நம்ம வந்து செகண்டை மட்டும் சம்முக்கு நம்பருக்கு வந்து செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? செகண்ட் ஈக்குவல் டு நம்பர். இப்போ வந்து இந்த கண்டிஷன் படி இது நடக்குது. எல்லா லூப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வேல்யூ எங்கே செட் ஆகிருக்கும், யாருக்குள்ளே செட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்மளோட செகண்டுன்ற அந்த செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்குள்ளே செட் ஆகியிருக்கும். இப்போ அவங்கள நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டா போதும். ரிட்டர்ன் செகண்ட். ஓகேவா? இப்போ இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 அரேவும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 அரேவும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வந்து எனக்கு என்னமோ 50 தான் வரப்போகுது. ஆனால் வந்து அந்த உள்ளே போகிற அந்த வேல்யூஸ் மட்டும் நமக்கு மாறி மாறி நடக்கும். அது உங்களுக்கு செக் பண்ணி காட்டணும்னா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம எக்கோ போட்டோன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து எக்கோ செகண்ட் லார்ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். நம்மளோட அரே பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்பர் வந்து 50. இப்போது இதுவே இடம் மாறி இருக்கு. 70 வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் இது வருது. ஸோ இந்த டைமில் வெயிட். ஓகே, இங்கே வந்துட்டு என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, மிஸ்டேக் இல்லை, என்ன ஒரு பக் இருக்குது அப்படின்னா, நான் வந்துட்டு 70 வந்து கிரேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூவே வந்து நான் செகண்டுக்கும் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா திரும்பி வந்து வேறு சான்ஸே இங்கே கிடைக்கல. அது செகண்டை வந்து ரீஅசைன் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுது, செகண்ட் லார்ஜஸ்ட்டாக வந்து 70 சொல்லி கொடுத்துருது. ஸோ இப்போ என்னோடய அரேல வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னா அப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் அரே ஆஃப் 0 நான் வந்து 0ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு 0ன்றதை வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டாக நான் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து இதை ஃப்ளோ. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா லார்ஜஸ்ட்டுக்கு வந்துட்டு 70 ஃபஸ்ட் அசைன் ஆகிருக்கும் அண்ட் செகண்டுக்கு வந்துட்டு 0 அசைன் ஆகியிருக்கும். அண்ட் தென் வந்து இப்போ நம்பர் கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட்டாக வர நேரத்துக்கு இந்த கேஸ்க்குள்ளே போகும். மற்றபடி டிஃபால்ட்டாக வந்து எனக்கு இந்த செகண்ட் கேஸ்க்குள்ளே போகும். இது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த இனிஷியலைசேஷன் 0 ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குது. பட் இதுவே வந்து நம்ம நெகட்டிவ் எதனா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் -20 இந்த மாதிரி எதனா வேல்யூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ 0ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்துடுது. ஸோ இவங்களை விட பாசிட்டிவாக எக்ஸ்ட்ராவாக ஒரு இவங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு வேல்யூவை நம்ம வந்து கொடுத்துடுறோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ இன்கேஸ் நம்மளோட அரே வந்துட்டு பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா நெகட்டிவ் இன்ஃபினிட்டி கொடுத்துக்கலாம். நெகட்டிவ் இன்ஃபினிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ வந்து அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் 50 தான் ஆன்சர் வரணும். ஸோ 50 வருது. இப்போ வந்து நான் 50யே வந்து ஃபஸ்ட் வேல்யூவாக கொடுக்குறேன். ஓகே, தென் 60 சம்திங். ஓகே, இப்போ நம்மளோட வேல்யூ 50 இருக்கணும். இஃப் இன்கேஸ் இது வந்து 20, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ எய்தர் அந்த செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவாக கொடுக்கறதுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பக்கு மாதிரி இருக்குது. வை பிகாஸ் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேல்யூவே ஹையஸ்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்துக்கு வந்து இது ராங்கான ஆன்சர் கொடுக்குது. ஸோ நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது. டிஃபைன் பண்ண முடியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா பாசிட்டிவ் கொடுத்துட்டோம்னா இன்ஃபினிட்டி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்ஃபினிட்டின்னு ஆயிரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நெகட்டிவ் இன்ஃபினிட்டி கொடுக்குறோம். நெகட்டிவ் இன்ஃபினிட்டின்னு கொடுக்கும்போது வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ வந்து நம்ம வந்து இதுக்கு அசைன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் படி வந்து அது ஃப்ளோ போகும்போது உங்களுக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் ஆகிடும்.
இந்த எக்ஸ்பிளனேஷன் அண்ட் இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.